வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: ஆதாயத்தை பல்வேறு தொழில்துறைகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவேன், பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். சூலு கும்பலின் உரிமை கோரல் மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதலாக இருக்கலாம். வேலை உத்தரவாதத்துடன் கூடிய பயிற்சி திட்டங்களை வழங்க மித்ராவுடன் இரு நிறுவனங்கள் கைகோர்ப்பு. பன்னாட்டு நிறுவனங்கள் அதன் ஆதாயத்தை பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த துறைகளும் அதில் உட்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். குறைந்தது 30 பன்னாட்டு நிறுவனங்கள் பல்வேறு துறைகளுக்கு ஆதரவு வழங்கினால் நாட்டின் எல்லா துறைகளும் நீட்டித்த மேம்பாட்டை உறுதி செய்யும். கல்வி, கலை, நாடகம், பண்பாடு போன்ற சமூகம் சார்ந்த துறைகளும் வலுப்பெறும். மற்றொரு நிலவரத்தில் ஒருமைப்பாட்டு அரசு நாட்டின் தலைமைத்துவத்தில் ஆதிக்கம் செலுத்த சிரமத்தை எதிர்கொள்வதாக பாஸ் கட்சி வெளியிட்டுள்ள கூற்றை பிரதமர் மறுத்தார். ஒருமைப்பாட்டு அரசு அரசாங்க கொள்கைகளில் கவனம் செலுத்துவதாகவும் மக்களை அரசியல் உணர்வுகளால் திசை திருப்புவதில்லை எனவும் டத்தோஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். பசிபிக் நாடுகளை உட்படுத்திய முழுமையான பங்காளித்துவ உடன்பாட்டில் பிரிட்டன் இணைவதை மலேசியா வரவேற்கிறது. அதன் வாயிலாக மலேசியா பிரிட்டன் இருவழி உறவு புதிய நிலையை எட்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈராண்டு பேச்சுகளுக்கு பின்னர் அந்த உடன்பாட்டில் 11வது உறுப்பு நாடாக இணைய பிரிட்டன் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. CPTPP உடன்படிக்கையில் பிரிட்டன் இணைவதால் மலேசிய பொருளாதாரத்துறை முடுக்கிவிடப்படுவதோடு உள்நாட்டு தொழில்துறைகள் அனைத்துலக சந்தையில் ஊடுருவ வாய்ப்புகளும் பிரகாசமாகும். பிரிட்டன் உடனான மலேசியாவின் முதல் வர்த்தக உடன்படிக்கை கையெழுத்தாக காத்திருப்பதாக டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். அதிகாரத்துவ தரப்புகளின் தலையீடுகள் குறைவதால் வணிக நடவடிக்கைகளை சரிசமமாக மேற்கொள்ள முடியும். மேலும் ஏற்றுமதி கட்டணங்கள் குறைக்கப்படுவதால் உள்நாட்டு நிறுவனங்கள் புதிய சந்தைகளிலும் கால் பதிக்கலாம் என டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் நம்பிக்கை தெரிவித்தார். அந்த வர்த்தக உடன்படிக்கையின் வாயிலாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 1350,000 கோடி அமெரிக்க டாலரை எட்டலாம். 50 கோடி மக்கள் தொகையை உட்படுத்திய வர்த்தக வாய்ப்புகளையும் நாடு பெறும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் கோடி காட்டினார். சுலு சுல்தான் வாரிசுகள் என கூறிக்கொள்வோர் மேற்கத்திய நாடுகளின் தூண்டுதலில் வழக்கு தொடுத்திருக்கலாம். அந்த சாத்தியத்தை அரசு மறுக்கவில்லை என பிரதமர் துறையின் சட்டக்கழக மறுமலர்ச்சி அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாயிட் குறிப்பிட்டார். அந்த பொறுப்பற்ற தரப்பு தேசிய சட்டத்துறை தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மலேசியாவிடமிருந்து சபா மீதான உரிமையையும் இழப்பீடாக 1600 கோடி அமெரிக்க டாலரையும் வழங்க அந்த தரப்பு கோரியிருக்கிறது. அது அறிவுக்கு ஒவ்வாத கோரிக்கை என டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் தெரிவித்தார். குறிப்பிட்ட தரப்பு மலேசியாவின் இறையாண்மையை அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாக அமைச்சர் சாடினார். அந்த கோரிக்கையை ஒரு மோசடி நடவடிக்கையாக கருதுவதாக டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் குறிப்பிட்டார். இந்த வழக்கில் நாடு இறுதி வரை போராடும். மனுதாரரான சூலு கும்பலுக்கு எதிராக தீர்ப்பு அமைந்தால் நாடு வழக்கறிஞர் நியமன செலவுக்கான பணத்தை கோரும். இம்மாதம் 6ஆம் தேதி பாரிஸ் முறையீட்டு நீதிமன்றத்தில் அந்த உரிமை கோரல் வழக்குக்கு தீர்ப்பளிக்கப்படும். அதற்காக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடிர் பாரிஸ் சென்றுள்ளார். அழுக்கு, ஆபத்து, கடினம் எனும் முக்கூறுகளை உள்ளடக்கிய துறைகளில் உயர் வருமானம் ஈட்டும் பணிகள் உருவாக்கப்படும். அதன் வாயிலாக தொடர்புடைய துறைகளில் அந்நிய தொழிலாளரை சார்ந்திருக்கும் நிலைமையை களையவியலும் என மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜைனி உஜாங் கோடி காட்டினார்.
அந்த துறைகளை மேம்படுத்த அவற்றில் ஈடுபட்டுள்ளோர் கல்வியிலும் தொழில் திறன் பயிற்சியிலும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தல் விடுத்தார். அந்நிய தொழிலாளர்களை நம்பியிருப்பதை களைய தொழில்திறன் துறையில் பல்வகை பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்றார் அவர். முன்னதாக ஸ்லாங்கூர் ஷாலாமில் 2023 தேசிய தீவெட் நாளை முன்னிட்டு தீவெட் மாண்புரு மலேசியா உருவாக்கத்திற்கான உந்துதல் எனும் கருப்பொருளிலான கருத்தரங்கை அவர் தொடக்கி வைத்தார். 20 கோடி ரிங்கிட் அந்த ஒதுக்கீட்டில் 4 முக்கிய ஊக்கத்திட்டங்களை மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு மித்ரா கையில் எடுத்துள்ளது. சமூக நலன் சார்ந்த சிக்கல்களை அடிமட்ட நிலையில் களையும் நோக்கத்தை அவை கொண்டிருப்பதாக மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் நம்புகிறார். முதலாவதாக வேலை உத்தரவாதத்துடன் கூடிய பயிற்சி திட்டங்களை செயல்படுத்த 2 பன்னாட்டு நிறுவனங்கள் மித்ராவுடன் கைகோர்த்திருக்கின்றன. விமான பராமரிப்பு சேவையில் ஈடுபட்டிருக்கும் வெஸ்டா ஏவியேஷன் சர்வீசஸ் நிறுவனம் B40 பிரிவைச் சேர்ந்த 100 இந்திய இளைஞர்களுக்கு அந்த பொன்னான வாய்ப்பை வழங்க முன்வந்துள்ளது. அதற்காக 55 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக டத்தோ ரமணன் சொன்னார். இந்த ட்ரைனிங் 21 மாதம் எடுக்கும். 9 மாதம் அவங்கள படிக்கணும். 12 மாதம் ஆன்போர்ட் ட்ரைனிங். இந்த ஆன்போர்ட் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு 4000 வெள்ளி சம்பளம் கிடைக்கும். ஆன்போர்ட் ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். சர்டிஃபிகேஷன் கிடைச்ச உடனே 3000 வெள்ளி சம்பளம் ஒரு வருஷத்துக்கு வெஸ்டா கேரண்டி பண்ணியிருக்காங்க. இவ்வேளையில் SG எடுகேஷன் குழாமும் மித்ராவின் ஆதரவில் சுமார் 400 இந்திய இளைஞர்களுக்கு வேலை உத்தரவாதத்துடன் கூடிய பயிற்சி திட்டங்களை வழங்க உள்ளது. குறிப்பாக அவர்கள் தொலை இயக்க கருவியை செயல்படுத்தும் மற்றும் தரவுகளை ஆராயும் நுட்ப பயிற்சியிலும் மின்னியல் தானியங்கி பயிற்சியிலும் ஈடுபடுத்தப்படுவர். அவற்றில் B40 இந்திய இளைஞர்கள் பயிற்சி பெற்று பயனடையும் நோக்கில் 43 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்று ட்ரோன் ட்ரைனிங். அவங்க நம்மளோட லாடாங்கட்டா இருக்குது, பேடி ஃபீல் இருக்குது. ஸோ இவங்கள தான் இது மானிட்டர் பண்ணுவாங்க. 150 பேர் 2 மாதக்குள்ளே அந்த ட்ரைனிங் நடக்கும். 1 மாதம் கழித்து அவங்கள 1 இயர்க்கு அகெயின் ஜாப் கேரண்டி 3000 ரிங்கிட். EAAP சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எலக்ட்ரிஃபைட் ஆட்டோமேஷன் அட்வான்ஸ் ப்ரோக்ராம். 1.5 மாதம் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்கணும். 1 மாதக்குள்ளே அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கொடுக்குறாங்க. கேரண்டி ஜாப்ஸ் ஓசோ 3000 வெள்ளி சம்பளம். இந்த பயிற்சிகளை முடித்த பின்னர் அவர்கள் நேரடியாக வேலையில் சேர்த்துக் கொள்ளப்படுவர் என்றார் அவர். தமிழ் பள்ளிகளுக்கான மடிக்கணினி உதவி திட்டத்தை இன்று அறிவித்தார் டத்தோ ரமணன். அந்த திட்டத்தின் வாயிலாக நாடு முழுவதும் 527 தமிழ் பள்ளிகளுக்கு 6000 பயன்படுத்தப்பட்ட மடிக்கணினிகள் பகிர்ந்தளிக்கப்படவிருக்கின்றன. அதற்கான செலவு 30 லட்சம் ரிங்கிட் வரையில் பிடிக்கலாம் என அவர் கணித்துள்ளார். 527 தமிழ் ஸ்கூலுக்கு நம்ம லேப்டாப் கொடுக்க போகிறோம். இது கூகுள் குரோம் OS கூட வருது. அது சேர்த்து கூகுள் ஃப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க. கூகுள் ஃப்ளெக்ஸ் என்னன்னா அவங்களோட வீக்னஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்து எல்லாம் நம்மள மானிட்டர் பண்ணலாம். இவ்வேளையில் 72 லட்சம் ரிங்கிட் செலவில் இந்தியர்கள் அதிகமுள்ள பகுதிகளில் அவர்களை சார்ந்த சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. 72 நாடாளுமன்ற தொகுதிகளை உட்படுத்திய 38 மாவட்டங்களில் அவை செயலாக்கப்பட உள்ளன. அதற்கு அந்தந்த தொகுதிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் என டத்தோ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். சில பேர் நம்மளை டச் பண்ணலாம். சில பேர் நம்மள சோஷியல் மீடியா மூலியமா, டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா அவங்கள டச் பண்ண முடியும். ஆனால் சில பேர் நம்மளை டச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள சோஷியல் மீடியாவே இல்லை. ஒன்று. ரெண்டாவது அவங்கள டிவி இதெல்லாம் அவங்கள பாய்க்க மாட்டாங்க. ஸோ இது டு கெட் திஸ் டார்கெட்டட் எஃபர்ட். புத்ராஜயாவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான ஊன்றுகோல். அவர்களுக்காக எவ்வாறான வசதிகளை அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது? 4ஆம் தொழிலியல் புரட்சியை நோக்கிய பயணத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவர்களின் பங்கு என்ன? விவரிக்கின்றது இவ்வார வசந்தம். நாளை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 செய்தி அலைவரிசையிலும் காண தவறாதீர்.
இந்திய தொழிலாளர்களை மலேசியாவுக்குள் தருவிக்கும் கருத்திணக்க ஒப்பந்தம் ஒன்று விரைவில் கையெழுத்திடப்படும். அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகார இணை அமைச்சர் வி முரளிதரன் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான வேலைவாய்ப்பு, ஆட்சேர்ப்பு மற்றும் திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் போன்றவற்றை அந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியுள்ளது. இந்திய தொழிலாளர்களை நாட்டுக்குள் தருவிக்கும் செயல்முறை சீரமைக்கப்படும் அதே வேளையில் அவர்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். மலேசியாவுக்கு 2 நாட்கள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள வி முரளிதரன் கோலாலம்பூரில் நடைபெற்ற PIO புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கான நிகழ்வில் பங்கேற்றார். தற்போது மலேசியாவில் சுமார் 2,25,000 இந்திய தொழிலாளர்கள் இருக்கின்றனர். புதிய இந்திய உருமாற்றத்திற்கு ஏற்ப அயல் நாட்டு இந்திய சமூகத்துடன் தமது அரசு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி வருவதாக வி முரளிதரன் குறிப்பிட்டார். அந்த முனைப்பில் பங்கெடுக்க மலேசிய வாழ் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். வரலாறு படைக்க உள்ளது 2023 அம்னோ பொது பேரவை. பிரதமரும் நம்பிக்கை கூட்டணி தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதில் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரையில் அம்னோ பொது பேரவை நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ள ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் அழைக்கப்படுவதாக அம்னோ தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் அஷ்ரஃப் வஜ்டி டுசுகி தெரிவித்தார். அந்த பொது பேரவையில் பிரதமர் உரை நிகழ்த்த மாட்டார் என அவர் சொன்னார். குருவி பிடிக்க சென்ற 3 நண்பர்களில் ஒருவர் மின்னல் தாக்கி மரணம், மற்ற 2 காயங்களுக்கு ஆளானார்கள். தெலுங்கானு மாராங் கம்புங் பாடாங் தஞ்சோங்கில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. 38 வயதான முகமது ஹசான் முகமது ராணி நிகழ்விடத்திலே உயிர் விட்டதாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் DSP முகமது ஜாயின் மட்ரிஸ் தெரிவித்தார். அந்த சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு 7 மணி வாக்கில் தொலைபேசி அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். அங்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்த போது அவர்கள் மூவரும் குருவியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக அறியப்படுகிறது. மண் மணமும் கலாச்சாரமும் மாறாத கோயில் திருவிழாக்கள் இந்தியர்களின் பெருமை மிகு அடையாளங்கள். அந்த வகையில் நாளை தீமிதி திருவிழா காணும் பந்திங் கலானாங் பாரு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தேர் வெள்ளோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிளானாங் பாரு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் கலாச்சாரம் மாறாத முறையில் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இவ்வாண்டின் ஆலய திருவிழாவை முன்னிட்டு புதிய ரதம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திருவிழாவுக்கு மறுநாள் அம்பாள் அந்த புதிய தேரில் அமர்ந்து கிளானாங் தோட்டத்து மக்களுக்கு ஆசி வழங்கும் வகையில் அந்த தேர் அமைக்கப்பெற்றுள்ளது. அம்பாள் தேரில் ஊர்வலம் செல்வதற்கு முன் அப்புதிய தேர் வெள்ளோட்டத்திற்கு விடப்பட்டது. பாரம்பரிய முறையில் 2 காளைகள் தேரை இழுக்க வெற்றிலை செம்பனை தோட்டங்களுக்கு மத்தியில் தேர் வெள்ளோட்டத்தின் அழகை காண 1000 கண்கள் போதாது. தோட்டப்புற வாழ்க்கையிலே இருந்து இன்னும் எவ்வளோ தான் புதுமைகள் வந்தாலும் அந்த பழமையை மாறாமல் அதே நிலையில் இன்று வரை நான் ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த கோயில் தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் அதே அடைப்பில் செய்து கொண்டு வருகின்றோம். மக்கள் ஆதரவோடு தீமிதி உற்சவம், அதன் பிறகு ரத ஊர்வலம், அதுக்கு மறுநாள் வந்துட்டு பொன்னூஞ்சல் வைபத்தோடு வாழை இலை போட்டு உட்கார வைத்து நம்ம பழமையை மாறாமல் எல்லோருக்கும் உபசரித்து அன்னதானம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். பொதுவாக இறைவனை நோக்கி ஆலயத்திற்கு மக்கள் வருவதே வழக்கம். ஆனால் தேர் திருவிழாவில் மக்களை நோக்கி இறைவன் வருவது பாக்கியம் என புராணங்கள் கூறுகின்றன. அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ரதத்தை உருவாக்குவது என்பது எளிதன்று. அந்த வகையில் பல சவால்களுக்கு மத்தியில் கலைநுட்பத்துடன் சுமார் 1 லட்சம் ரிங்கெட் செலவில் அந்த புதிய ரதம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க், டிசைன் ஒர்க் தான் செஞ்சுருக்கோம். ஃபுல்லாக ஹேண்ட் கிராஃப்டில் உள்ளது. எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து ஆள் நாங்கள் ஸ்பெஷலாக இதுக்குன்னு எடுத்துருக்கோம். நாங்கள் தேர் செய்ய எங்களுக்கு சரியாக ஒரு 6 மாதம் பிடிச்சிச்சு. இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச நல்லா உயரமாக நாங்கள் செஞ்ச ரதம் இது. எங்களுக்கு கூட சேலஞ்சிங், ஏன்னா எடுத்து வரதுக்கு நல்ல சேலஞ்சிங். எல்லாம் ரோட்டில் நம்மளும் எடுத்து வர முடியல. ஆனால் இதில் எங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இதோட பேஸ்மெண்ட் தான் கீழே. ஏன்னா ஆக உயரனால நாங்கள் பயந்தது உயரம் வெயிட்டுக்காக. ஆனால் நல்லபடியாக ஓடி முடிஞ்சிருச்சு இன்றைக்கி.
இவ்வாண்டு புதிய ரதத்தின் வரவால் அவ்வூர் மக்கள் பக்தியில் திளைத்துள்ளனர். அம்பாளின் அருளாசியை பெற நாளைய திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவுடன் நட்பு பாராட்ட எண்ணுகிறாரா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எனும் வினா உலக அரசியல் வட்டாரங்களிடையே வலுக்கும் நிலையில் அந்த கம்யூனிஸ்ட் குடியரசின் ஆக்கிரமிப்பு குறித்த பாரத பிரதமரின் நிலைப்பாட்டை விமர்சித்து கண்டன குரல் எழுப்பியுள்ளார் இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. டெல்லியின் பரப்பளவு உள்ள நிலத்தை சீனா கையகப்படுத்தியுள்ள சூழலில் அந்த பொருளாதார வல்லரசுடனான எல்லை அமைதி இன்றியமையாதது என மோடி கருதுகிறார். அதனை அறிவுக்கு ஒவ்வாத கூற்றாக வகைப்படுத்திய எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல், பாரதிய ஜனதா கட்சி மக்களிடையே வெறுப்புணர்வையும் பிளவையும் விதைப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். 2014 பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து ஊடக உரிமை பறிக்கப்படுகிறது. இந்திய இமயமலை எல்லை மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தென் திபெத்திய வட்டாரம் என சீனா சொந்தம் கொண்டாடி 11 பகுதிகளின் பெயரையும் மாற்றியது. இம்மாத இறுதியில் மோடி அமெரிக்காவுக்கு செல்லவிருக்கும் வேளை வாஷிங்டனுக்கு கடந்த மாதம் 30ஆம் நாள் தொடங்கி 10 நாள்கள் பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் இந்த திடுக்கிடும் குற்றச்சாட்டை வெளியிட்டார். 1960களில் அருணாச்சல பிரதேசத்துக்கு 2 அணுவாயுத நாடுகளும் உரிமை கொண்டாட தொடங்கிய நிலையில் எல்லை கடந்த பதற்ற கனல் மூளத் தொடங்கியது. 2020இல் அந்த கிழக்கு மாநிலத்தில் இந்திய சீன படைகள் மோதி கொண்டதில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டது இரு நாடுகளின் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியது. நிதி நெருக்கடியின் பிடியிலிருந்து மீண்டு வருகிறது இலங்கையின் பொருளாதாரம். எனினும் அதன் மீட்சி பாதை அத்துணை எளிதாக இருக்காது என உலக நிதியம் கோடி காட்டியது. வரி அதிகரிப்பு, செலவின குறைப்பு, உதவித்தொகை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளின் வாயிலாக கொழும்புவின் பொருளாதாரம் மீட்சியுறுவதாக உலக நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குனர் கெஞ்சி ஒகாமுரா தெரிவித்தார். பொருளாதார நிலைத்தன்மைக்கு வருவாயை பெருக்கும் வழிகள் அந்த தெற்காசிய நாட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரலில் 4600 கோடி வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்த இயலா இக்கட்டான சூழலை இலங்கை எதிர்நோக்கியது. அது தொடர்பில் கடன் கொடுத்த நாடுகளுடன் பேச்சுகள் நடத்தப்படுகின்றன. இலங்கையில் 2021 பிற்பகுதியில் மூண்ட நிதி நெருக்கடியால் உணவு, எரிபொருள், மருந்துகள் தட்டுப்பாடு மக்கள் வாழ்க்கை சக்கர சுழற்சிக்கு பெரும் மறுட்டலாக உருவெடுத்தது. கிளர்ந்தெழுந்த மக்கள் பற்ற வைத்த போராட்ட நெருப்பின் விளைவாக முன்னாள் அதிபர் கோத்தாபாயா ராஜபக்ஷவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. தைவானும் அமெரிக்காவும் அவற்றுக்கிடையிலான புதிய வர்த்தக பேச்சின் ஒரு பகுதியாக முதலாவது உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. சீனாவுடன் பகைமை பாராட்டும் அந்த இரு குடியரசுகளின் உறவில் இந்த உடன்படிக்கை புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் என அரசியல் வட்டாரம் கணிப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இணக்கம் காணப்பட்ட 21ஆம் நூற்றாண்டு அமெரிக்கா தைவான் முன்னெடுப்பின் வழி அவை பேச்சுகளை முடுக்கின. முன்னதாக இந்தோ பசிபிக் பொருளாதார பங்காளித்துவ நாடுகள் பட்டியலில் தைவானை அமெரிக்கா சேர்க்கவில்லை. கடந்த மாதம் சுங்கம், எல்லை விதிகள், வணிகம் உள்ளிட்ட கூறுகளில் ஒத்துழைப்பை மேற்கொள்ள தைவானும் வாஷிங்டனும் இசைந்தன. இந்த கூட்டு உடன்படிக்கை கையெழுத்தான நிலையில் வேளாண்மை, இலக்கவியல், வர்த்தகம், தொழிலாளர், சூழியல் விதிகள், நிறுவனங்கள், வர்த்தகம் சாரா கொள்கைகள் போன்ற கூறுகளிலும் இணக்கம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தைவானை தனது ஒரு பகுதியாக கருதும் பெய்ஜிங் இந்த வர்த்தக பேச்சுகளை வன்மையாக கண்டிக்கிறது. மெக்சிகோ மேற்கு மாநிலமான ஜெலிஸ்கோவில் குறைந்தது 45 பைகளில் மனித சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. கடந்த வாரம் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 7 தேடும் நடவடிக்கையின் போது அந்த பைகள் தென்பட்டதாக செயலாக்க தரப்பு தகவல் அளித்தது. ஆண்கள், பெண்கள் என இரு பாலினத்தோரின் சடலங்களும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு 45 பைகளில் நிரப்பப்பட்டிருக்கின்றன. ஜப்போபான் நகரில் அமைந்துள்ள பள்ளத்தாக்கில் சுமார் 40 மீட்டர் ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்ட போது அவை கண்டெடுக்கப்பட்டன. மே 20ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக நம்பப்படும் 2 பெண்களையும் 5 ஆண்களையும் தேடும் பணி தொடங்கப்பட்டது. தேடி மீட்கும் செயலாக்க தரப்பு நேற்று அந்த சடலங்களை கண்டறிந்தது. முன்னதாக 7 காணாமல் போனதாக வெவ்வேறு நாட்களில் போலீஸ் புகார்களை பெற்றது. ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் பணிபுரிவது பின்னர் தெரிய வந்தது.
மனித சடலங்கள் கிடைக்கப்பெற்ற பகுதிக்கு அருகாமையில் உள்ள அழைப்பு மையத்தில் அவர்கள் அனைவரும் பணியாற்றியதை புலனாய்வுத்துறை உறுதி செய்தது. 45 பைகள், மொத்தம் எத்தனை சடலங்கள் உள்ளன என்பதை போலீஸ் இன்னும் அறிவிக்கவில்லை. குறிப்பிட்ட அழைப்பு மையத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. அந்த பணியிடத்தில் போதைப் பொருளுடன் இரத்தக்கரை படிந்த துணியும் கண்டெடுக்கப்பட்டதாக செயலாக்க தரப்பு கூறியது. அமெரிக்காவில் அரங்கேறிய 2023 எழுத்தை பிழையற சொல்லும் போட்டியில் கலக்கிய 14 வயது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவன் செமோஃபைல் எனும் சொல்லை சரியாக கூறி அந்த போட்டியின் வெற்றி திருமகனாக அறிவிக்கப்பட்டார். புளோரிடா லாகோவில் வசிக்கும் டேவ் ஷா. Semophile. That is correct. செமோஃபைல் என்பது பாலைவனத்தில் வளரும் தாவரம் அல்லது ஓர் உயிரினமாகும். வாஷிங்டனின் நேஷனல் ஹார்பரில் 3 நாட்களுக்கு தொடர்ந்த இப்போட்டியில் 220 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். அவர்களில் 11 முதல் 14 வயது வரையிலான 11 போட்டியாளர்கள் வரிசையில் இருந்த டேவ் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். டேவுடன் சக போட்டியாளராக மிளர்ந்த சார்லட் வால்ஸ் 14வது சுற்றில் கொடுத்த சொல்லை பிழையாக சொல்லியதால் 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஷாவுக்கு வெற்றி கோப்பையுடன் $50,000 ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. வாசிப்பதை பொழுதுபோக்காக கொண்ட டேவுக்கு டென்னிஸ் விளையாட்டிலும் கணிதத்திலும் நாட்டம் அதிகம். இதற்கு முன்னர் நடந்தேறிய இதுபோன்ற போட்டிகளில் 2019ஆம் ஆண்டில் 51வது இடத்தையும் 2021ஆம் ஆண்டில் 76வது இடத்தையும் அவர் வகித்தார். கடந்த ஆண்டு டெக்சாஸ் சான் அன்டோனியோவில் நடைபெற்ற இப்போட்டியில் 14 வயதுடைய ஹரினி லோகன் 22 வார்த்தைகளை சரியாக உச்சரித்து வெற்றி வாகை சூடினார் என குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா நியூயார்க் மேன்ஹாட்டன் நகரில் கதிரவன் காட்டும் கண்கட்டி வித்தை, கட்டைகளால் உருவாக்கப்பட்ட கார், தாய்லாந்து புத்த பிக்குகளை இன்முகத்துடன் வரவேற்ற இந்தோனேசியர்கள். இந்த வியப்பூட்டும் செய்திகள் உலக நடப்பில் தொகுப்பாக. மேன்ஹாட்டன் ஹெஞ்ச் காட்சி பிழை அல்ல. நியூயார்க் மேன்ஹாட்டன் நகரில் காண்போரின் கண்களை கட்டும் கதிரவனின் கைவண்ணம். ஆண்டுக்கு 2 முறை கட்டங்கள் அமைப்பிலான கட்டடங்கள் ஊடே சூரியன் நேர்கோட்டில் தோன்றுவதைக் காண ஆயிரக்கணக்கானோர் திரள்கின்றனர். சூரியன் தொடுவானம் நோக்கி நகரும் ஆண்டின் சில நாட்களில் அந்த நகரின் கிழக்கு மேற்கு தெருக்களில் முதன்மை கட்டடத்தின் ஊடே சூரியன் உதித்து மறைவது போன்ற மாய பிம்பம் தோன்றும். கட்டைகளால் செய்யப்பட்ட கார் கேட்கும் செவிகளுக்கும் பார்க்கும் விழிகளுக்கும் வியப்பூட்டும் அந்த அரிய வகை காரை உருவாக்கியுள்ளார் பிரான்ஸைச் சேர்ந்த மரத்தடவாள வினைஞர் மிஷல் ராபிலாட். 65 மரத்துண்டுகளாலும் சிறப்பு பசையாலும் உருவாக்கப்பட்ட அந்த கார் கலை வடிவின் பரிமாணம் என அவர் உரைக்கிறார். பழைய ரக 2 CV வடிவிலான அந்த கார் அவரின் 5 ஆண்டுகள் வியர்வையில் உதித்த பார்வியக்கும் படைப்பு. பிரான்ஸ் ஆண்டரேலோய மொம்பாசோனில் வரும் 4ஆம் நாள் ஏலத்துக்கு வரும் அந்த காரின் மதிப்பு 1,50,000 முதல் 2 லட்சம் யூரோவை தொடும் என கணிக்கப்படுகிறது. கால்நடையாக ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கும் புத்த பிக்குகளை வரவேற்று உபசரித்தனர் இந்தோனேசியர்கள். துறவு மற்றும் ஆன்ம தேடலின் அங்கமாக துடோங் எனும் நடைப்பயணத்தை தாய்லாந்திலிருந்து மேற்கொண்டுள்ள அவர்கள் உலகின் மிகப்பெரிய பௌத்த விகாரமான பொரோபுடூரில் தஞ்சமடைவர். புத்தர் தோன்றிய விசாக தினத்தை முன்னிட்டு அவர்கள் அங்கு வழிபாட்டில் ஈடுபடுவர். மத்திய ஜாவா மகேலாங் சுற்றுலா தளத்தில் விசாக நாள் கொண்டாட்டம் களை கட்டும் வேளை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு படை சூழ்வர். பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம், இந்து என பல்வேறு மதங்களை இந்தோனேசியர்கள் தழுவியிருந்தாலும் அவர்கள் தங்களை அன்பு பெருக வரவேற்பதாக புத்த பிக்குகள் உவகை தெரிவித்தனர். ஈராயிரத்து 23 இளையோர் உலக கிண்ண ஹாக்கி போட்டியை எதிர்கொள்ளும் ஆயத்த பணிகளில் தேசிய ஆடவர் அணியினர் ஈடுபடவிருக்கின்றனர். அவர்கள் தங்களது திறமையை வலுப்படுத்திக் கொள்ள ஐரோப்பாவில் சில நட்பு முறை ஆட்டங்களில் பங்கேற்க உள்ளனர்.
2023 இளையோர் உலகக்கிண்ண ஹாக்கி போட்டி கோலாலம்பூரில் டிசம்பர் 5ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. அதில் அரையிறுதி சுற்று வரையில் முன்னேற இளம் வேங்கையினர் இலக்கு கொண்டிருக்கின்றனர். இதனிடையே ஒமானில் நேற்று நடைபெற்ற 2023 ஆசிய இளையோர் கிண்ண போட்டியில் அவர்கள் 4ஆம் இடத்தை பிடித்தனர். அவர்கள் தென்கொரியாவிடம் 1-2 என வீழ்ந்தனர். அர்ஜென்டினாவில் நடைபெறும் 20 வயதுக்கும் கீழ்ப்பட்டோருக்கான உலகக்கிண்ண காற்பந்தாட்டம் அதன் காலிறுதிக்குள் நுழைந்துள்ளது தென்கொரியா. முன்னதாக அந்த ஆசிய அணி எக்வாடோரை 3-2 என வீழ்த்தியது. தென்கொரியா அதன் முதலாவது கோலை 11வது நிமிடத்தில் பெற்றது. அதனை லீ யோங் ஜுன் புகுத்தினார். 8 நிமிடங்கள் கழித்து தென்கொரியாவுக்கான 2வது கோலை அடித்தார் பே ஜூன் ஹோ. 2-0 என தென்கொரியா முன்னணியில் இருந்த வேளையில் எக்வாடோருக்கு 31வது நிமிடத்தில் பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. ஜஸ்டின் குவேரோ அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார். 2ஆம் பாதி ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்திலே தென்கொரிய வீரர் சோய் சியுக் ஹியோன் தமது அணிக்கு 3வது கோலை பெற்று தந்தார். 84வது நிமிடத்தில் எக்வாடோருக்கு 2வது கோலை புகுத்தினார் செபஸ்டியன் கொன்சாலேஸ். கண்ணீர் மல்க பார்சிலோனா காற்பந்து அணியிலிருந்து விடைபெற்றார் ஜோர்டி ஆல்பா. தமது காற்பந்து வாழ்க்கையை அந்த ஸ்பெயினிய அணிக்காக ஆல்பா 11 ஆண்டுகள் அர்ப்பணித்துள்ளார். இவ்வேளையில் தமது காற்பந்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பாசா முன்னாள் பயிற்றுனர் மறைந்த டீட்டோ விலானோவாவை அந்த ஸ்பெயினியர் நினைவு கூர்ந்தார். கடினமான அதே வேளையில் சவால் மிக்க நாட்களை கடப்பதற்கு வழிகாட்டியாக இருந்த சக அணியினரையும் 34 வயது ஆல்பா போற்றினார். முழுநேர காற்பந்து வீரராக அவர் உருவாகுவதற்கு அவரின் தாத்தா பாக்கோ ஊக்கமளித்துள்ளார். பாக்கோ பற்றி பேசும்போது அந்த தற்காப்பு வீரரின் கண்கள் நீர் வார்த்தது. பாசாவுக்காக 450க்கும் கூடுதலாக ஆட்டங்களில் களம் கண்டவர் ஆல்பா. அந்த அணி 2015ஆம் ஆண்டில் வெற்றியாளர் லீக், 6 முறை உள்ளூர் லாலிகா பட்டம், 5 கோப்பா டெல் ரே மகுடம் போன்றவற்றை குவிக்க அவர் உதவி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சக லாலிகா அணியான வெலன்சியாவிலிருந்து அவர் 2012இல் பாசாவில் இணைந்தார். லியோனல் மெஸ்ஸி சவுதி அரேபியாவில் கால் பதிப்பதை காண அந்நாட்டு மக்கள் ஆவலுடன் இருக்கின்றனர். அந்த காற்பந்து உச்ச நட்சத்திரம் சவுதி ப்ரோ லீக்கில் இணையும் தருணம் நெருங்கி வருவதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக அல் ஹிலால் அணியை அந்த உலகக்கிண்ண நாயகன் தேர்வு செய்யவிருப்பதாக அறியப்படுகிறது. தற்போது மெஸ்ஸி PSG அணிக்கு விளையாடி வருகிறார். அந்த பிரான்ஸ் அணியில் அவரின் எதிர்காலம் குறித்து பல்வேறு ஊகங்கள் உலாவுகின்றன. புதிய பருவத்தில் அல் ஹிலால் அணியில் இணைவதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பு பத்திரத்தை மெஸ்ஸி பெற்றிருப்பதாக அவரின் அணுக்கமான வட்டாரம் கூறுகிறது. ஊகங்கள் வலுத்து வரும் நிலையில் அவரின் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அல் ஹிலால் ரசிகர்கள். 2 ஆண்டு கால ஒப்பந்தத்தில் பார்சிலோனாவிலிருந்து மெஸ்ஸி 2021ஆம் ஆண்டு PSG-யில் இணைந்தார். PSG-க்கான 21 கோல்களை புகுத்தியிருப்பதோடு 20 கோல்கள் புகுத்தப்பட அவர் உதவியிருக்கிறார். அந்த லீக் 1 அணியுடனான ஒப்பந்தத்தை நீட்டித்துக் கொள்வது குறித்து மெஸ்ஸி இதுவரையில் எந்த ஒரு பதிலையும் தெரிவிக்கவில்லை. கொன்றை வேந்தன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் இறையாற்றல் நிறைந்த இடம். எனவே வாரம் ஒரு முறையாவது ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவது மிகவும் நல்லது என்பது அவ்வை மொழி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.